கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சைனா ஒரு சேட்டிலைட் இமேஜை கொடுக்குறாங்க. ஈரானை மொத்தமாக அமெரிக்கா முடிக்க போகிறாங்க. தரைவழி தாக்குதல் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான், ஈரானோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இந்த சேட்டிலைட் இமேஜை சைனா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன அமெரிக்கா பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவோட கொடூரமான ஒரு அரக்கன், அதாவது யுஎஸ்எஸ் ட்ரிபிளின்னு சொல்லிட்டு ஒரு விமானத்தாங்கி போர்க்கப்பலை பார்த்தீங்கன்னா இப்போ ஈரானை நோக்கி பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஜப்பானுக்கிட்ட நின்றுகிட்டு இருந்த இந்த ஒரு விமானத்தாங்கி கப்பல் இப்போ ஈரானை நோக்கி படையெடுத்துக்கிட்டு இருக்கு. ஈரான் அழிய போகுதா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போர்க்கப்பல் சாதாரண கப்பல் கிடையாது. கிட்டத்தட்ட முப்படைகளை கொண்டது. விமானப்படையும் இருக்கு, கப்பல் படையும் இருக்கு, தரைவழியை தாக்குதல் பண்ணக்கூடிய அந்த இராணுவ படையுமே அந்த கப்பல்ல இருக்கு. எல்லாமே இருக்கு. இந்த கப்பலை பற்றி சொல்லணும்னா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கப்பல்னு சொல்லப்படுது. அட்டண்டயத்தில் ஹெலிகாப்டரையும் அதால் தாங்கி செல்ல முடியும், விமானத்தையும் தாங்கி செல்ல முடியும். ஏன், அதாவது அமெரிக்காவோட 5th ஜெனரேஷன் 5ஆம் தலைமுறை விமானங்களை விட, அதாவது F-15 மாதிரி ரக விமானங்களை விட இதால் கொண்டுட்டு போக முடியும்னு சொல்லப்படக்கூடியது. இந்த போர்க்கப்பல்ன்றது சும்மா வரலைங்க. கிட்டத்தட்ட 2500 படை வீரர்களோட இந்த கப்பல் இப்போ ஈரானை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, டார்கெட் பண்ணி. ஓகேவா? இந்த கப்பல் ஒரு மினி ஆர்மி பேஸ்னே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த கப்பல் எதுக்கு வருது அப்படின்றதுக்கு ஒரு 2 காரணம் சொல்லப்படுது. ஒன்று, ஈரானை இதோட முடிச்சே ஆகணும். ஏன்னா மிடில் ஈஸ்டோட ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. உன்னை நம்பி தான் இருந்தோம், அமெரிக்கா உன்னை நம்பி தான் இருந்தோம், இப்போ எங்களை கவுத்துட்ட, எங்களால் கச்சா ஏற்றம் உள்ள வர்த்தகமே நின்று போச்சு, இப்போ நீ ஏதாவது பண்ணி ஆனோம் அப்படின்னு சொல்லி மிடில் ஈஸ்டோட ப்ரெஷரு. இன்னொன்று ஈரானோட தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அமெரிக்கா இன்னொரு ஒரு கப்பலை, ஏன்னா ஏற்கனவே அமெரிக்காவோட 2 போர் கப்பல்கள், மிகப்பெரிய ஒரு கப்பல் ஆப்ரகான் லிங்கன் இப்படி சொல்லிட்டு 2 மிகப்பெரிய கப்பல் ஈரான் பக்கத்தில் நின்றுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இது 3வது கப்பல் பார்த்திங்கன்னா வருது. ஒருவேளை ஈரானோட தாக்குதலை சமாளிக்காம முடியாமல் அமெரிக்கா இந்த ஒரு கப்பலை கோழைத்தனமாக எடுத்துகிட்டு வரலாம். இல்லை தரைவழி தாக்குதல் மொத்தமாக அவங்க நாடை முடிச்சு விட்ருவோம், இதுக்கு மேலே வேணாம், அந்த நாடே வேணாம் அப்படின்னு சொல்லி அப்படின்ற ஒரு காரணமாவோட எடுத்துகிட்டு வரலாம். என்ன நடக்குதுன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஈரானோட தாக்குதல் நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை எப்படியும் அதிகரிக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு சம்பவத்தினால. துபாய் உங்க அடி எங்க அடி இல்லைங்க, முரட்டு அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க துபாய் நாடு. சிம்பிளாக சொல்லணும்னா, என்னோட நாட்டில் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது, அதை வீடியோ எடுத்து நீ நெட்டில் போட்டேன்னா உன்னை தூக்கி உள்ளே போடுவேன்டா, என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ணிட்டுனா உள்ளே போடுவேன்டான்னு சொல்லி அந்த நாட்டு மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க துபாய். கிட்டத்தட்ட ஒரு 10 டூரிஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலுக்குள்ளே கிடக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த துபாயில். ஏன்னா ஒரு மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரான் மிசைல் பார்த்தீங்கன்னா துபாயில் அட்டாக் பண்ணியிருக்கு. அதை எடுத்து வீடியோ போட்டிருக்காங்க இந்த டூரிஸ்ட். அவங்கள தூக்கி பார்த்தீங்கன்னா இப்போ துபாய் உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஈரான் துபாய் மரண அடி பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த புஜாரான்ற அந்த ஒரு நகரத்தில் தான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. உலகத்திலே 2வது இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் சேகரிப்பும் ஆலயமுமே அந்த புஜாரான்ற அந்த சிட்டியில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய துறைமுகம், கப்பல் ஏற்றுமதி செய்யக்கூடிய துறைமுகத்தை பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோ காட்சிகளை நீங்களே பாருங்கள். ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு இதுனா, இப்போ டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று அடிச்சதுலேருந்து இப்போ டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் முக்கியமானதுன்னா, அதாவது மிடில் ஈஸ்டில் நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பண்ணதுனால இந்த ஹெர்மோஸ்ன்ற அந்த பகுதியை நம்ம யூஸ் பண்ணணும். அதை ஈரான் லாக் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த கடல்வழி தளத்தை. ஆனால் அந்த கடல்வழி தளத்துக்கு போகாமலே இந்த ஒரு இந்த புஜாரான்ற இந்த துபாயோட அந்த ஒரு பகுதிக்கு நம்ம போய் ஏற்றுமதி பண்ணிட்டு நம்ம நாட்டுக்கு கொண்டுட்டு வர முடியும். முக்கியமான இடம் அந்த கடல் வழியை நம்ம போகவே பார்த்திங்கன்னா தேவையில்லை. இப்போ இது டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க துபாய். இப்போ முரட்டடிங்க. இப்போ சனிக்கிழமை கணக்குப்படி பார்த்தாலே 9 மிசைல்ஸ் பாலஸ்தீனுக்கு ஏவுகணை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 33 ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரானால் ஏவப்பட்டிருக்கு துபாய் மேலே. துபாய் இப்போ கதி கலைஞ்சி போய் கிடக்குறாங்க. மானம் கப்பல் ஏறி போய்கிட்டு இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் எல்லாரும் உடனடியாக வெளியேறிடுங்க, அங்கே இருக்கிறது சேஃப்டியே கிடையாது, உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு இப்போ ஒரு அறிவிப்பை விட்டுருக்காப்புல. அது மட்டும் கிடையாதுங்க, அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் எண்ணிக்க முடியாத அளவுக்கு ஈரானை அடிச்சிட்டோம், அவ்வளோதான், ஈரானோட கதை முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஹார்மோஸ் பகுதியால் பாதிக்கப்பட்ட எல்லா நாடுகளும் அவங்க போர்க்கப்பலை அனுப்பிச்சி விட்டு இந்த ஹார்மோஸ் பகுதிகளை நம்ம ஓப்பன் பண்ண விடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சொல்லிட முடியாது. அப்பப்போ கொஞ்சம் ஜோக் இது மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காப்புல. அது என்னன்னு தெரியல. ஏன் அப்படின்னா, இப்போ உலக நாடுகளே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவோட பவரே அவ்வளோதான், நான் முடிஞ்சு போச்சேன். ஏன்னா உலக நாடுகள்கிட்ட இப்போ கையேந்தி கேட்குறாப்புல டொனால்ட் ட்ரம்ப். சைனாட்டோட பார்த்தீங்கன்னா போர்க்கப்பலை அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சைனா பார்த்தீங்கன்னா மறுத்திருக்காங்க, நாங்கள் எதுக்குப்பா உனக்கு அனுப்பிச்சி விட அப்படின்னு.
ஏன்னா இப்போ உலக நாடுகளே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காப்புல கையேந்தி. நம்ம இந்த ஒரு வீடியோ பார்ப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு சவுண்ட் இல்லாமல் தான் இருக்கும். ஏன்னா நைட்டு 1 மணிக்கு இந்த ஒரு வீடியோவை நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். கூடிய விரைவில் போர்ன்றது முடிவுக்கு வருங்க, எதிர்பார்ப்போம். ஏன்னா முடிகிற நிலைமையில தான் இருக்க போர்.